வணக்கங்க. வணக்கங்க. வணக்கம். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, ஒரு 30 வகையான ஹெர்பல்ஸ் வச்சு சீயக்காய் பவுடர் எப்படி அடைக்கிறதுன்னு பார்க்க போறோம். நான் ஆல்ரெடி இலையெல்லாம் பறிச்சு நல்லா சுத்தமா வாஷ் பண்ணி கீழே நிழல்லையே உலர்த்திட்டேன். நாளைக்கு அரைக்க போறோங்கிறதுனால இன்னைக்கு மொட்டை மாடியில் நல்லா மொறுன்னு காய வச்சு எடுத்துட்டு போனா அரைக்கிறதுக்கு ஈஸியா இருக்கும். அதுக்காக இன்னைக்கு காய போடுறோம். அதனால இப்ப உங்களுக்கு வீடியோவா போடுறேன். என்னென்ன சேர்த்துறேன்னு பாருங்க. ஃபர்ஸ்ட் சீயக்காய், சீயக்காய், கருவேப்பிலை, ரோஜா பூவையும் செம்பருத்தியும் நான் ஒன்னாவே போட்டு காய வச்சிட்டேன். இது வந்து செம்பருத்தி இலை. நீங்க நினைக்கலாம் ஏதோ ஏதோ கோமாளி மாதிரி ஏதோ நோ பண்ணிட்டு இருக்கானப்பா அப்படின்னு, ஜோக்கர் மாதிரி அப்படின்னு. இது கொய்யா இலை. கொய்யா இலை வந்து முடி உதிர்வை தடுக்கும், நமக்கு டிராண்ட்ரஃபும் வராது, அதுக்காக கொய்யா இலை. இது வந்து மருதாணி, முடிய நல்லா கருப்பா வச்சுக்கிறதுக்காக மருதாணி. இது கரிசலாங்கண்ணியும் கருவேப்பிலை ரெண்டையும் கலந்து நான் இது போட்டு வச்சிருக்கேன். எனக்கு கரிசலாங்கண்ணி ஃப்ரெஷ்ஷா கிடைச்சது, அதனால நான் அதை சேர்த்து வச்சிருக்கேன். இது துளசி. இது வந்துட்டு ஆவாரம்பூ. இப்பதான் குளிச்சேன். இது வந்துட்டு சோப் நெட், பூந்தி கொட்டை. இதுதான் நல்லா சீயக்காய் நுர வர்றதுக்காக போடுறது. அடுத்தது வந்து கோரக்கிழங்கு. இது வந்து எலுமிச்சம்பழ தோல். நமக்கு பொடுகு தலையில நிறைய பொடுகு பேன் இருக்கும், அதுக்காக இது எலுமிச்சம்பழ தோல். ஒரு 7-8 பழம் அதோட தோலை நல்லா காய வச்சிருக்கேன். இன்னைக்கு நல்லா காத்து மொட்டை மாடியில பார்த்தாலே தெரிகிறது. வெட்டி வேறு ஒரு கண்ணால தொலைஞ்ச ஒரு பொண்ணால வாகா இந்த வம்பால வல்ல விரிச்சிட வந்தாளே. பார்த்து வளைச்ச தேக்கு ஓம் பட்ட உடம்பு சோக்கு, என்ன குத்தும் குறும்பு மூக்கு, கொஞ்சம் ஓய்வை கொடுத்து தாக்கு. அடுத்தது பச்சை பயிறு. இங்க நீ பத்திரமே சொல்லிடி கட்டளை. அடுத்தது வெந்தயம். அன்புல பெட்டகமே தங்குற கட்டடமே ரத்தமே முத்தமே சாமியே. அடுத்தது கார்போக அரிசி. உன்னை கண்டு விக்கிறனே சேட்டையில சிக்கிறனே கொஞ்சம் கொஞ்சம். அடுத்து மகிழம்பூ. அடுத்தது ரோஸ்மேரி. ரோஸ்மேரி நான் ஆன்லைன்ல ஆர்டர் போட்டு வாங்கிக்கிட்டேன். பொட்டல முட்டாயே சின்ன ரத்தின கொட்டாயே வான் குங்கும பொட்ட மேல வச்சாயே. அடுத்தது வந்து நமக்கு ஆலம் விழுது அல்லது ஆலம் பட்டை. என்ன கட்டி பிடிச்சு வச்சானே. அடுத்தது ஆலம் விழுது அல்லது ஆலம் பட்டை வாங்கிக்கங்க. நாட்டு மருந்து கடையில கிடைக்கும். ஆலம் விழுது கிடைக்கலன்னா ஆலம் பட்டை வாங்கிக்கங்க. இது வந்து சீயக்காய் வந்து பூச்சியெல்லாம் ஒரு 6 மாசம் நம்ம வச்சிருப்போம். அப்ப பூச்சியெல்லாம் குடிக்காம இருக்கிறதுக்காக வசம்பு. இது கருஞ்சீரகம். கருஞ்சீரகம். அடுத்தது வந்து எனக்கு இதெல்லாம் பவுடரா கிடைச்சிருச்சு. நெல்லிக்காய் பொடி, பூலாங்கிழங்கு பவுடரு, நீல அவுரி பவுடர், அது கூட அரப்பு. இதெல்லாம் வந்து எது என்னென்ன அளவுல போட்டிருக்கிறேங்கிறது உங்களுக்கு நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்கறேன். நீங்க அதோட அளவுல அரைச்சிங்கன்னா கரெக்டா இருக்கும். அப்படி அரைக்க முடியாதவங்க கீழே வாட்ஸ்அப் நம்பர் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்கறேன், நீங்க ஆர்டர் பண்ணியும் வாங்கிக்கலாம். இது வந்து பட்படகம், நாட்டு மருந்து கடையில கிடைக்கும். அதுவும் வாங்கி கலந்துக்குங்க. அது நமக்கு இந்த பொடுகு பேனு அந்த தொல்லையெல்லாம் இருக்காது. சரி, இன்னைக்கு வெயில நல்லா காய வச்சு நாளைக்கு பவுடர் பண்ணி பவுடர் எப்படி இருக்குதுன்னு காட்டுறேன். பாருங்க, சீயக்காய் அரைச்சாச்சு.
இப்படி ஒரு பேப்பர் போட்டு நல்லா கொட்டி விட்டுருங்க. நல்லா ஆறட்டும். ஆறுனதுக்கு அப்புறம் இந்த மாதிரி ஒரு கண்டெய்னர் எடுத்து ஸ்டோர் பண்ணிட்டீங்கன்னா 6 மாசம் வரைக்கும் கிடவே கிடாது, அப்படியே இருக்கும். நல்லா காஞ்சதுக்கு அப்புறம், ஆனா நல்லா அந்த சூடு போனதுக்கு அப்புறம் தான் அதுல போட்டு வைக்கணும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. அப்படி டைம் இல்ல முடியாதுங்கிறவங்க கீழே டிஸ்கிரிப்ஷன்ல வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்குறேன், ஆர்டர் பண்ணுங்க. நள்ளிரவு விடி